வேண்டும் என்றால் அந்த படையை நாங்கள் திரட்டி தருகிறோம், RSS இந்து மகா சபையும் நாங்கள் திரட்டி தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுக்கக்கூடியவர் யார் என்றால் வீர சாவர்கர் என்று சொல்லுகிறானே, அந்த கோழை சாவர்கர் தான் அந்த வெள்ளைக்கார இடத்துல சென்று நான் படை திரட்டி தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். இதெல்லாம் ஆவணமாக இருக்கிறது. உடனே வைஸ்ராய் சொல்றார், இந்தியாவை ஆளுகின்ற இங்கிலாந்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய வைஸ்ராய் கேட்கிறார், அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு என்றார். நீங்கள் போர் நடத்துகிறீர்கள் அல்லவா, அந்த அமைச்சர் குழுவிலே இந்து மகாசபை RSS சார்ந்தவர்களை நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். போரை எப்படி நடத்துவது என்கின்ற அந்த வார் கவுன்சிலில் இந்து மகாசபை சேர்கிறது, மறந்துடாதீங்க. அந்த வார் கவுன்சில் எதற்கானது? சுபாஷ் சந்திர போஸின் படையை வீழ்த்துவதற்கான யுத்த தந்திரத்தை உருவாக்குவது அந்த வார் கவுன்சில். அந்த வார் கவுன்சில் இருந்தது யார் என்றால் சாவர்கர் அனுப்பிய பிரதிநிதிகள். அதுக்கப்புறம் சாவர்கர் எல்லா மாநிலத்துக்கும் போறார். போயிட்டு தாய்மண்ணை காப்பாற்றுவதற்காக நீங்கள் திரண்டு வர வேண்டும், இந்துக்களை திரண்டு வாருங்கள் சொல்றாப்ல. இந்தியர்களை திரண்டு வாருங்கள் சொல்லல சாவர்கர், இந்துக்களை திரண்டு வாருங்கள், இந்துக்களை திரண்டு வாருங்கள் எல்லா ஊர்லயும் கூப்பாடு வர்றார் அந்த ஆளு. அப்படியாக சொல்லதை கேட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் சாவர்கருடைய அந்த படை சேர்ப்பு முகாம்ல போய் சேர்றாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, வெள்ளக்காரன் கூட்ட யாரும் போறதுக்கு தயாரா இல்ல. போடா நீயாச்சும் ஆட்சி உனக்காக நான் எங்க சண்டை போடணும்னு சொல்லி எந்த இந்தியனும் வெள்ளைக்காரோட படையில சேரல. ஆனா அந்த சாவர்கர் போயிட்டு இந்துக்களே வாருங்கள் என்று சொன்ன உடனே 10 லட்சம் பேர் போய் சேர்ந்தான். 10 லட்சம் பேர் போய் சேர்ந்தான். யாருக்கு? வெள்ளைக்காரன் படையில. யாரை எதிர்த்து? சுபாஷ் சந்திர போஸை எதிர்த்து போர் புரிவதற்காக, சுபாஷ் சந்திர போஸின் படையில் இருக்கக்கூடிய தமிழர்களை கொன்றளிப்பதற்காக சாவர்கர் படை திரட்டினார். இது வரலாறு.